தொலைக்காட்சி துறையில சாதிக்கும் கனவோட வந்தவர் நீரஜ் குரோவர். இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் தொலைக்காட்சி துறையில சாதிக்கணும்ன்ற முடிவோட மும்பை வந்தாரு. மும்பை அங்க படிப்படியா தொழிலை கத்துக்கிறாரு. அமெரிக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. ஸோ அங்க இருந்து பல விஷயங்கள் அவருக்கு கிடைக்குது. அதன் மூலமா தொலைக்காட்சி தயாரிப்பாளரா அவர் மாறுறாரு. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவர் மெதுவா மெதுவா வளர்ந்துகிட்டே வர்றாரு. அப்படி அவருக்கு 2008 ஒரு கன்னட நடிகை அறிமுகம் ஆகுறாங்க. உங்களுடைய பேர் மரியா சுசைராஜ். இந்த மரியா சுசைராஜ் என்னன்னா, எப்படி இருந்தாலும் சாதிக்கணும், சாதிக்காம விடக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கிற பெண்ணு. ஸோ அவங்களுக்கு இவரோட நட்பு கிடைக்குது. ரெண்டு பேரும் பேசுறாங்க, மீட் பண்றாங்க, தங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல கணவன் மனைவியா வாழ்றாங்க. இதுக்கிடையில மரியா சுசைராஜுக்கு ஒரு கடற்படை ஆபீசரோட நிச்சயதார்த்தம் ஆகுது. சோ அந்த கடற்படை ஆபீசர் என்னன்னா அடிக்கடி மரியா சுசைராஜ் கிட்ட போன்ல பேசுறாரு. சோ இப்படிதான் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகுது. இதுக்கிடையில மும்பை அபார்ட்மெண்ட்ல நீரஜுக்கும் மரியா சுசேராஜும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க. கடற்படை அதிகாரி ஜெரோம் மேத்யூக்கு ஒரு சின்ன டவுட் மரியா சுசேராஜ் மேல ஏற்படுது. ஒரு நாள் இதுக்காகவே மும்பை வந்தவன் அவன் என்னன்னா அந்த பொண்ணு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி 2 நாள் ஃபாலோ பண்றான். ஸோ இப்படி ஃபாலோ பண்றப்ப அந்த பெண் தன்னுடைய வருங்கால மனைவி ஒருத்தனோட இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியுது. அவன் இமிடியட்டா கோபப்படுறான். ஸோ அந்த கோபத்தை வெளியில காட்டிக்கல. வருங்கால மனைவிக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். அந்த பொண்ணு பிடிபடாம தான் எல்லாமே சொல்லுது. சரின்னு சொல்லி ஒரு நாள் திட்டம் போட்டு 2 பேரும் இருக்கிற அந்த மும்பை அபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் கதவு தட்டுறான். உள்ள கதவு திறக்கப்படுது. பார்த்தா இவங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. சோ என்னன்னா ஒண்ணுமே செய்யல. அவன் கொண்டு வந்த கத்தியை எடுத்து நீரஜ் குரோவரை சதக்குன்னு குத்துறான். நீரஜ் குரோவர் ஸ்பாட்லயே இறந்துடுறாரு. ஏன்னா இவன் மேத்யூ ஒரு கடற்படை அதிகாரி, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எதிரிகளை தாக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு கத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீரஜ் குரோவர் ஒரு சாதாரண இதுல இருந்து ஒரு சினிமா தொலைக்காட்சி இதுல இருந்து ஸோ அப்படி ஒரு சாதாரண மனிதனாக வந்தவர். அவருக்கு ஒரு பெண்ணோட இதாகி லாஸ்ட் தன்னுடைய மரணத்தை தழுவுறாரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அறையில இறந்து போன மனிதர், அந்த பெண், கடற்படை அதிகாரி 3 பேரும் தான் இருக்காங்க. ஸோ அந்த பெண் என்னன்னா, இவன் இறந்து போனவன் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த கடற்படை அதிகாரி என்ன சொல்றாரோ அதுக்கான விஷயத்துக்கு தலையாட்டுறா. ஜெரோம் மேத்யூ என்ன சொல்றான்னா, அவனுடைய உடலை துண்டு துண்டா வெட்ட சொல்றான். ஸோ பாத்தீங்கன்னா 2 பேர் துண்டு துண்டா ஒரு 300 துண்டா வெட்டுறாங்க உடலை. ஸோ அந்த 300 துண்டையும் எடுத்துட்டு போய் எந்தவித தடையுமே இல்லாம காட்டுக்குள்ள போய் அழிக்கிறாங்க. இது நடந்தது 7 மே 2008. நீரஜோட பெற்றோர் ஃபோன் பண்றாங்க தன்னுடைய மகனுக்கு. எந்த விதமான ஃபோன் காலும் எடுக்கல. ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றப்ப என்னன்னா அவங்களும் ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸ், இடத்துல போய் பாக்குறாங்க. எந்த விதமான ஒரு விஷயமும் நடந்ததுக்கான அறிகுறியுமே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு மரியான்ற பொண்ணு மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. சோ மரியா இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த பெண்ணிட்ட துருவி துருவி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்னன்னா பட்டும் படாமலும் பேசியிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா அவன் இறந்து போன அந்த சமயத்துல, அதாவது லாஸ்ட் ஃபைனல் இருக்கிற சமயத்துல சிக்னல் ரெக்கார்டை வச்சு மரியா தான் மெயின் குற்றவாளி அப்படின்றது தெரியுது. சோ இன்னும் வேற சில நம்பர்லாம் ட்ரேஸ் பண்றப்ப என்னன்னா இவன் போலீஸ்ல கடற்படையில உயர் அதிகாரியா இருக்கனால இவனை ஃபர்ஸ்ட் ஒன்றும் செய்ய முடியல. சோ இந்த மரியான்ற பொண்ணுக்கு போலீஸ் விசாரணையில ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்னாடி அவ உண்மையை சொல்றா. சோ எங்க வந்து உடலை துண்டு துண்டா வெட்டி எங்க போய் எரிச்சோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா. சோ கடற்படை அதிகாரிய காட்டி கொடுக்குறா. கடற்படை அதிகாரி அவன் உண்மையை ஒத்துக்கிறான். சோ இதுக்கிடையில மரியாக்கு என்னன்னா கோர்ட் அதாவது கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்காக 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குது. ஜெரோமுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குது. இதுக்கிடையில இறந்து போன நீரஜோட பெற்றோர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. தண்டனை அதிகமா இருக்கணும், கம்மியா இருக்கு, இப்படி துண்டு துண்டா வெட்டி இருக்காங்க அப்படின்றது பெரிய ஒரு புயலா சர்ச்சைக்குள்ளான விஷயமா மாறிச்சு. சோ ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு சிறையில இருந்து வெளியில வர்றா. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறிச்சு. ஒரு பெரிய டிவில ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. நெல்லை ஆரோக்கியபுரத்தை சேர்ந்த ஜெனிஃபர்
மரியகுமார் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான். அடுத்தடுத்த தெருவுல இருக்கிறவங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து காதலிச்சு வந்து திருமணம் புரிஞ்சாங்க. இவங்களுக்கு வந்து 10 வயதுல ஒரு மகனும் 7 வயதுல ஒரு மகனும் இருந்தாங்க. மரியகுமார் வந்து ஒழுங்கா வந்து வேலைக்கு போக மாட்டாரு. நல்லா எப்பயுமே வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் இருப்பாரு. சோ ஜெனிஃபர் வந்து என்னன்னா கட்டிட வேலைக்கு போறாங்க. கட்டிட வேலைக்கு போய் அந்த காசை வச்சுதான் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க. தன்னுடைய பேரண்ட்ஸையும் காப்பாத்துறாங்க. சோ இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. கணவரால வந்து பிரச்சனைகள் மட்டுமே இருந்துச்சு. சோ அதையும் சகிச்சுட்டு தான் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா கணவருக்கு வந்து என்னன்னா தன் மேல வந்து ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை வந்து தீர்க்கறதுக்காக எவ்வளவோ சொல்றாங்க. சோ அந்த விஷயம் வந்து அவர் வந்து மேலும் மேலும் வந்து எரிச்சல் படுறாரு. இமிடியேட்டா ஒரு நாள் வந்து கோபப்பட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க பெற்றோர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ பெற்றோர் வீட்டுக்கு வந்தோடனே இனிமேல் வந்து நீயாச்சு இதாச்சு நான் என்னுடைய வேலையை பார்த்து என் குடும்பத்தை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து காலம் நகருது. இதுக்கு இடையில மரியகுமார் அப்பப்ப வந்து என்னன்னா மனைவியோட சண்டை போடுறது போறது, காசு கொடுத்தா வாங்கிட்டு போறது. சோ இப்படிதான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து மரியகுமார்ட்ட வந்து அக்கம் பக்கத்து உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க. ஜெனிஃபர் வந்து ஒரு வடநாட்டு இளைஞனோட சேர்ந்து வந்து வேலை பார்க்கறான். அவன் கூட வந்து அவளுக்கு வந்து உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் ஏற்கனவே ட்ரிங்க்ஸ்ல இருந்தனால இது வந்து ஒரு புகைச்சல் மாதிரி அவன் மனசுக்குள்ள வந்து ஆழமா வந்து வேறுன்றது. அவன் அவனுடைய மாமனார் மாமியார்ட்ட இத பத்தி சொல்றான். உங்க பொண்ணை வந்து ஒழுங்கா வளருங்க. நான் வந்து மிருகமா மாறிடுவேன் அப்படின்றான். அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ ஒழுங்கா வேலைக்கு போ. குடிச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் பொண்ணு வந்து அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து என்னன்னா அப்பப்ப வந்து சண்டை நடக்குது. சோ ஒரு ஸ்டேஜ் இதுக்கிடையில வந்து ஜெனிஃபர் வந்து மரியத்தை பத்தி கண்டுக்கறல. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்காங்க. மரியத்துக்கு குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான பாசம். குழந்தைகள் வந்து மரியத்தோட அடுத்த சந்துல இருக்க வந்து அப்பா வீட்டுக்கு வருவாங்க. அங்க வந்து தங்கிக்கிருவாங்க, தூங்குவாங்க. அப்புறமேல் திருப்பி அம்மா வீட்டுக்கு போவாங்க. சோ இப்படிதான் வந்து காலங்கள் நகர்ந்துருச்சு. அந்த ஒரு வருஷம் அப்படிதான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் என்னன்னா ஜெனிஃபர் வந்து எங்க வேலை பார்க்கறான்ற விஷயம் அவனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இவன் வந்து ஃபாலோ பண்றான். சோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பிடிபடாம வந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஜெனிஃபருக்கு வந்து என்னன்னா அந்த வடமாட்டு வாலிபரோட வந்து பழக்கமாகி திருமணத்துல முடிஞ்சு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து ஒரு வீட்டுல வந்து இருக்காங்க. குழந்தைகளை வந்து தன்னுடைய பெற்றோர் வீட்டுல வந்து ஜெனிஃபர் வந்து விட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். இது உடனே அவனுக்கு வந்து ரொம்ப கோபத்தை ஏற்படுச்சு. ஒரு நாள் தன்னுடைய 2 குழந்தைகளையும் எடுத்துட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறான். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து ஜெபம் பண்றான். அங்க போய் வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறான். பாவ மன்னிப்பு கேட்டவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு 2 குழந்தைகளையும் தன்னுடைய வந்து மாமனார் மாமியார் வீட்டுல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான். சோ கொஞ்ச நேரம் இந்த குழந்தைகள் என்னன்னா வெளியில போயிட்டு சுத்திட்டு வந்தா ஒரு டயர்ல வந்து படுத்து தூங்குறாங்க. சோ என்னன்னா இவன் வந்து வெளியிட்டு போனவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னன்னா வர்றான். அவன் தன்னுடைய மாமனார் மாமியாரை வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஜெனிஃபர் எங்க இருக்காங்க, சோ அந்த வடநாட்டு வாலிபனோட அட்ரஸ் என்ன எல்லா ஃபுல் டீட்டெயில் எல்லாம் கேட்டா அவங்க எதுவும் வந்து தர்ற மாதிரி தெரியல. சோ ஒளிச்சு வச்சிருந்த வந்து அருவாளை எடுத்து வந்து கண்ணு வைக்கிற நேரத்துல மாமனார் மாமியார வந்து வெட்டி கொன்னுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சான். சோ போலீஸார் வந்து என்னன்னா இவர்களுடைய 2 பேருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்றாங்க. மரியகுமாரை தான் வந்து தேட ஆரம்பிச்சாங்க. மரியகுமார் நேரடியா போய் போலீஸ்ல போய் சரண்டர் ஆகுறாரு. ஆர்கே நகரை சேர்ந்த வந்து ஆட்டோக்காரர் அஜயும் பிரியான்ற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு. இவங்களுடைய இல்வாழ்க்கை சில ஆண்டுகள் வந்து நகர்ந்திருக்கு. கொஞ்சம் வந்து அப்பப்ப வந்து ஒரு ஃபைட்டோட தான் போயிருக்கு. சோ இதுக்கிடையில வந்து அவங்களுக்கு 3 வயசுல ஒரு பொண்ணும் 1 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க. இவங்களுக்குள்ள வாழ்க்கை வந்து ஒரு சின்ன அப்பப்ப சண்டையோட தான் நகர்ந்திருக்கு. ஆட்டோ டிரைவர் அஜய் வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருந்திருக்காரு. நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாரு. அதாவது வேலை பார்ப்பாரு, நல்லா காசு வந்தாலும் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நல்ல குடி போதையில வருவாரு. ஒய்ஃபை போட்டு மொத்துவாரு. சோ இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஒய்ஃப் வந்து பிரியா என்ன சொல்றாங்க, 2 குழந்தை ஆச்சு, இவங்களை வந்து பொறுப்பா வளர்க்கணும், அது கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்றாங்க. சில அட்வைஸ் சொல்றாங்க. அவனுக்கு அஜய்க்கு வந்து அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது. அவனும் வந்து பொறுமையா இருந்தா எனக்கே அட்வைஸ் சொல்றியான்னு சொல்லி ஒரு நாள் கும்முன்னு கும்மிட்டான். சோ முகத்துல அடிக்கிற அடியில வந்து முகமே வந்து டோட்டலா வீங்கிருச்சு. ஒரு நாள் வந்து இதுக்கு மேல வந்து இவன்ட்ட இருக்க முடியாது, தன்னுடைய 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போறா பிரியா. சோ அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து என்னன்னா பெற்றோர்ட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அழுகிறா. அப்ப வந்து என்னன்னா அந்த பிரியாவோட தம்பி வந்து அன்புச்செழியன் இதையெல்லாம் கேக்குறான். சோ இதெல்லாம் கேட்டோன்னே வந்து என்னன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கு ஒரு முடிவு கட்ட ஆரம்பிக்கிறான். அக்காவோட முகம் எல்லாம் வீங்கி இருக்கு. அடிச்ச அடியில வந்து முகமே வந்து ஒரு பப்ளி மாஸ் மாதிரி ஆயிருக்கு. சோ 2 பல்லு வந்து ஆடி இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான்ற விஷயம் வந்து அவனுக்கு தெரியுது.
இமிடியேட்டா வந்து என்னன்னா கத்தியை எடுத்து வந்து ஒளிச்சு வச்சுட்டு வந்து அமைதியா வந்து தன்னுடைய மச்சானுடைய வீட்டுக்கு போறான். அங்க அஜய் வந்து அன்னைக்கு வந்து நைட்டு. சோ அஜய் வந்து என்னன்னா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணிய வந்து கட்டில்ல வச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கதவை லைட்டா திறந்து வச்சிருக்காரு. அன்பு செழியன் வந்து அமைதியா வர்றான். அமைதியா வந்துட்டு வேற எதுவுமே பேசல. திட்டத்தை வந்து தொடர ஆரம்பிக்கிறான். சோ அந்த இருட்டுல வந்து ஐயோ என்ன காப்பாத்துங்க அஜயோட குரல் மட்டும் வந்து அதிகப்படியா கேட்டுச்சு. அன்பு செழியன் வந்து வந்த விஷயத்த நேக்கா முடிச்சுட்டு கடகடன்னு அவனுடைய கூட்டாளிகளோட வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். சோ போலீஸ் வருது. அந்த இடத்துல நடந்த வந்து அஜய் வந்து பிணமா கிடக்குறாரு. அந்த வீடு முழுவதும் ரத்த துளிகள் இருக்கு. சோ இமிடியேட்டா வந்து என்ன விஷயம் பக்கம் பக்கம் எல்லாமே இது பண்றாங்க. போன் ட்ராக் எல்லாமே பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பிரச்சனைன்றது வந்து தெரியுது. சோ போலீஸ் வந்து என்னன்னா தன்னுடைய அடுத்தடுத்த கட்ட வந்து விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடியை எடுத்துட்டு போறாங்க. சோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த கொலை விஷயமா வந்து என்னன்னா போலீஸ்ல போய் வந்து அன்பு செழியனும் அவனுடைய கூட்டாளிகள் வந்து முரளி சரவணன் இருவரும் வந்து போலீஸ்ல போய் வந்து சரண்டர் ஆகுறாங்க. இந்த 3 உண்மை சம்பவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது சம்பவம் வந்து குடிக்காகவும் மனைவியை வந்து அடிச்சதுக்காகவும் நடந்தது. 2வதும் பாத்தீங்கன்னா மரியகுமார் ஜெனிபர் அவங்களுடைய இல்வாழ்க்கை ஒரு காதல்ல ஆரம்பிச்சுச்சு. இறுதியில வந்து அந்த ஒரு இவருடைய குடியினால ஒரு திருப்தியற்ற இல்வாழ்க்கையா மாறுச்சு. சோ அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து வடநாட்டு ஒரு காதலன் வந்து கிடைச்சான். அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க. இது இடைப்பட்ட நேரத்துல வந்து மனைவி கிடைக்காத ஆத்திரத்துல வந்து மனைவி தன்னுடைய சொல்படி கேட்காத ஆத்திரத்துல வந்து 2 கொலைகள் பண்ணிட்டு அவன் வந்து ஜெயில போய் சரண்டர் ஆகுறான். சோ இதுவும் ஒரு கள்ளக்காதலுக்காக நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி தயாரிப்பாளர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து உயரத்துக்கு போற வேண்டியவர் இடைப்பட்ட ஒரு பெண்ணால் ஒரு நடிகையால வந்து தனக்கு வந்து கள்ளக்காதல வந்து ஏற்படுறாரு. அவருக்கு வந்து மணி புழங்குது. அது மூலமா வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல கணவன் மனைவியா வாழ்றாங்க. ஒரு இல்லீகல் லைஃப் பண்றாங்க. சோ அந்த பெண் வந்து தன்னுடைய தவறான நடத்தியால் இருந்தாலும் அவ வந்து என்னன்னா ஒரு கடற்படை அதிகாரியை வந்து நிச்சயதார்த்தம் பண்றா. சோ அவ வந்து என்னன்னா இவங்க வந்து இருக்கோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே மாற போறோம் அப்படின்றது சொன்னா கூட வந்து ஒரு மனிதன் வந்து தேவையில்லாம ஜெயிலுக்கு போக மாட்டான். வாழ்க்கையில வந்து தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும். அதை உணர்ந்து அதுக்கேத்தாப்புல நீங்க செயல்படுத்தி வாழ்க்கையில தப்பிச்சு போகலாம் அப்படின்றதான் இந்த 3 கதையும் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம்.